சங்கமம் புதிய ஏற்பாடு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். போலி இறைவாக்கினர்களும் போலி போதகர்களும். முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர். அவ்வாறு உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள். தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதலிப்பார்கள். விரைவில் அழிவை தம்மீது வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய காம வெறியை பலர் பின்பற்றுவார்கள். அவர்களால் உண்மை நெறி பழிப்புக்குள்ளாகும். பேராசை கொண்ட அவர்கள் கட்டு கதைகளை சொல்லி உங்கள் பணத்தை சுரண்டுவர். பழங்காலத்தில் இருந்தே அவர்களுக்கு தண்டனை தயாராய் உள்ளது. அழிவு அவர்களுக்கு விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்த வான தூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. விலங்கிட்டு காரிருள் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உட்பட 8 பேரை காப்பாற்றினார். இதை பற்றில்லாத உலகின் மீது அவர் வெள்ளப்பெருக்கை வருவித்தார். சோதோம் கோமரா என்னும் நகரங்களை தண்டித்தார். இதை பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார். கட்டுப்பாடற்ற காமவெறி உழன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார். அந்த நேர்மையான மனிதர் அவர்களிடையே வாழ்ந்த போது நாள்தோறும் அவர் கண்ட கேட்ட ஒழுங்கு மீறல் செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனையுற செய்தன. இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையில் இருந்து விடுவிக்கவும் நேர்மை அற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். குறிப்பாக கெட்ட இச்சைகள் கொண்ட இயல்பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் அவர் தண்டிப்பார். இவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், நேர்மை பொருந்தினவர்களை பழித்துரைக்க அஞ்சாதவர்கள். இவர்களை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமை கொண்டுள்ள வான தூதர்கள் கூட அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் பழித்துரைத்து கண்டனம் செய்ததில்லை. ஆனால் இவர்கள் பிடிப்படவும் கொல்லப்படவுமே தோன்றிய இயல்புணர்ச்சியினால் ஊந்தப்படும் பகுத்தறிவற்ற விலங்குகளை போன்றவர்கள். தாங்கள் அறியாதவற்றை பழிக்கின்றார்கள். அவ்விலங்குகள் அழிவுறுவது போலவே இவர்களும் அழிவார்கள். தாங்கள் இழைத்த தீவினைக்கு கைமாறாக தீவினையை அடைவார்கள். பட்டப்பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதே இன்பம் என கருதுகின்றார்கள். உங்களோடு விருந்துண்ணும் இவர்கள் தாங்கள் ஏமாற்று வழிகளில் களிப்படைகிறார்கள். உங்களை மாசுபடுத்தி கரைப்படுத்துகின்றார்கள். இவர்களது கண்கள் கற்பு நெறி இழந்த பெண்களையே நாடுகின்றன. பாவத்தை விட்டு ஓய்வதே இல்லை. இவர்கள் மன உறுதி அற்றவர்களை மயக்கி தம் பயப்படுத்துகிறார்கள். பேராசையில் ஊறிய உள்ளம் கொண்ட இவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். இவர்கள் நேரிய வழியை விட்டகன்று அலைந்து திரிந்தார்கள். பேயோரின் மகன் பிழையாமின் வழியை பின்பற்றினார்கள். அந்த பிழையாம் கூலிக்காக தீவினை செய்ய விரும்பினார். அவர் தம் ஒழுங்கு மீறிய செயலுக்காக கடிந்து கொல்லப்பட்டார். பேச இயலாத கழுதை மனித முறையில் பேசி அந்த இறைவாக்கினர் மதிக்கெட்ட செயலை தடுத்தது. இவர்கள் நீரற்ற ஊற்றுகள், புயலால் அடித்து செல்லப்படும் மேகங்கள். காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நெறி தவறி நடப்போரிடமிருந்து இப்போது தான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமை அடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்பின் இச்சைகளாலும் காம வெறியாலும் மயக்கி வயப்படுத்துகின்றனர். அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர். ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமையாய் இருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்தியில் இருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ள
பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளை கடைப்பிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாய் இருக்கும். நாய் தன் கக்கினதை தின்ன திரும்ப வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும். மேலும் பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பதும் ஒரு நீதிமொழி. ஆமேன்.